உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாதாள கங்கை அப்படிங்கிற அந்த ஒரு குலதெய்வத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனுடைய விவரங்கள் சொல்லணும். பாதாள கங்கைங்கிறது அதே சொரிமுத்தையனார் கோயிலில் தான் இருக்குது. கோவிலுக்கு மேற்கு வாசலில் மரத்தடியில் இருக்குது. இந்த சிவனோடு பரிவாரங்களோடு வந்த கங்கை தான். திருவனந்தபுரத்தில் ஒரு சுடலை மாடன் கோயில் இருக்குது. நைவேத்தியெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கிருன்னு அவரை தலை குப்புற சுற்றி ரோட்டில் கொண்டாந்து குப்புற தலையை கீழே இப்படி ஒரு அடி அடிச்சு. சித்தர்கள் சமாதியில் போய் நம்ம நம்மளுடைய பிரார்த்தனை செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஆலயங்களுக்கு போகும்போது முதல்ல தலையை பின்னல் போட்டு தான் போகணும். அந்த 3 சடையை இழுத்து 3 பிரிவாக முடியை இழுத்து பின்னும்போது நாடி சீராகும். அந்த சுடிதாரை போட்டு இப்படி வரும்போது சுடிதார் முந்தான அப்படியே வாரம் போகிற மேலெல்லாம் திருக்கி. இந்த தவிர தெய்வங்கள் மன்னித்து கொள்ளும், சித்தர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அவங்கள போய் நீங்கள் எந்த இடத்துலையும் தொந்தரவு பண்ணுங்க. 1 மணி நேரம் சித்தர் உங்களை பார்த்துட்டாங்கன்னா இந்த உலக சுழற்சி நின்று. அடுத்ததாக நம்மளுடைய இந்த குலதெய்வ படத்தை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குலதெய்வத்தை கோவிலில் தான் போய் வழிபடணும், வீட்டில் படங்களாக வச்சு வழிபடக்கூடாதுங்கிறாங்க. குலதெய்வ கோயிலில் சாத்வீகமான முறையில் அலங்காரங்கள் பண்ணி சுவாமியை வழிபாடு பண்ண தப்பில்லை. ஏன்னா அந்த கோவிலில் மூலவரெல்லாம் நிறைய பேர் இப்போ ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறது. ஆகமவியில் படம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு எதற்காக எடுக்கக்கூடாதுன்னா, மக்கள் பலபடி கோயிலுக்கு போக மாட்டான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குலதெய்வத்தை பற்றி இன்னைக்கும் ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் எல்லாருக்கும் சொல்லிட்டு வராரு நம்மளுடைய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். தொடர்ந்து குலதெய்வ பதிவுகளை பற்றி நிறைய பார்க்குறோம், அது சம்மந்தப்பட்ட செய்திகளையும் நிறைய பார்த்துட்டு வரோம். நேயர் ஒருத்தர் ஒரு குலதெய்வம் பேர் சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. அதை பற்றி உங்ககிட்ட கேட்குறதுக்கு பாதாள கங்கை அப்படிங்கிற அந்த ஒரு குலதெய்வத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனுடைய விவரங்கள் சொல்லணும். இந்த பாதாள கங்கைங்கிறது அதே சொரிமுத்தையனார் கோயிலில் தான் இருக்குது. கோவிலுக்கு மேற்கு வாசலில் மரத்தடியில் இருக்குது. அதனுடைய வரலாறுகள் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கப்படவில்லை. மற்ற ஆனால் இருக்கு. ஆனால் இதுவும் அந்த கைலாயத்திலிருந்து வந்த கங்கை தான். அந்த சிவனோடு பரிவாரங்களோடு வந்த கங்கை தான். அந்த கங்கை அந்த இடத்துல தான் இருக்குது. கோயிலுக்கு மேல் பக்கம் அந்த ஒரே படங்கள் இருக்கும், அதில் இருக்குது. அந்த வரலாறு கிடைக்காதனால அதனுடைய விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியலை. ஆனால் இது குலதெய்வ வகையில் தான் வரும். ஓகே. ஆமாம். ஸோ இதுவும் ஒரு குலதெய்வம் தான். ஸோ கூடிய சீக்கிரமே அதனுடைய அந்த பாதாள கங்கையினுடைய தேவதைகளை தான் கங்கையம்மன், அந்த அம்மனுக்கு ஒவ்வொரு பேர்கள் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த கங்கையை கும்பிட்டவங்க தான் அங்கேருந்து இடம்பெயர்ச்சினால் ஒவ்வொரு பேர்கள் மாற்றம் பண்ணி யார் வழிபாடு பண்ணாங்களோ அவங்க பேர்லேயே அது புலம்பெயர்ந்து அவங்க பேர்லேயே வந்துடுது. நான் கங்கையம்மன்கிறது புறமே அந்த பாதாள கங்கையினுடைய விஷயம் தான். பாதாள கங்கைமனாக இருந்தால் வழிபாடு பண்ணலாம். அதே புனைப்பெயர்கள் வந்தாச்சுன்னா அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். பாதாள கங்கைங்க இல்லை கங்கைமன் அது அனைவருக்கும் குலதெய்வமாக இருக்கும். இதை யாரெல்லாம் வழிபடுவாங்க, என்ன மாதிரி இனத்தவர் அப்படின்னு எல்லா சமுதாயமே. எல்லா சுடலை மாடன் ஒரு எங்களுக்கு அப்படிலாம் வராது. திருவனந்தபுரத்தில் ஒரு சுடலை மாடன் கோயில் இருக்குது, கரமணங்கிற இடத்துல. அதில் பூஜை பண்ணக்கூடியவர் நம்பூதிரி. அவர் அந்த கற்பூரத்தை காமிச்சிட்டு அந்த சுவாமிக்கு நைவேத்தியெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கிருன்னு அவரை தலை குப்புற சுற்றி ரோட்டில் கொண்டாந்து குப்புற தலையை கீழே இப்படி ஒரு அடி அடித்து அப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டுரும். ஒரு காலத்தில் நான் நேரில் பார்த்தேன். அவர் நம்பூதிரி. ஐயரை விட நம்பூதிரி பூஜை விஷயங்களில் பிரபல்யமானாள். அவர் எனக்கு அது சாமி இல்லைன்னு அவர் பூஜை பண்ணியிருப்பாரா? சரி, என்கிட்ட கேட்டவர் ரொம்ப எங்களுக்குள்ளே வாக்குவாதம் பெருசாகிடுச்சு. நான் பிராமணால், எனக்கு எப்படி சுடலை குலதெய்வமாக வரும்? உங்களுக்கு சுடலை தான் குலதெய்வம்
அப்படின்னு நான் அடித்து பேசுகிறேன். நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கன்னு. ஒரு 5 நாள் கழித்து ஃபோன் போட்டார். என்ன மன்னிச்சிடுங்கோ, நீங்கள் சொன்னது உண்மைதான். எங்கள் ஃபேமிலியில் முன்னோர்கள்ட்ட நாங்கள் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்து இப்போ எல்லாம் பிரிஞ்சிடுதோ. அவன்கிட்ட கேட்டேன், உண்மைதான், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா. நான் பேசணும்னு தப்பாக நினச்சிக்கிடாதே. அது எங்களுக்கு பொய் சொல்லணும்னோ இல்லை அவங்களுக்கு குலதெய்வத்தை சொன்னோன்னா அந்த பாட்டி டேரெக்டாக வந்து என்ன ஒரு 10,000 வச்சுக்கணும் கொடுக்க போகிறதில்ல. அவன் யாருன்னே தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. சொன்ன மாத்திரத்தில் அவன் ஃபேமிலி ஃபுல்லாக வந்துடும். இன்னும் வரும். அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்க போகிறது நடக்கிறது நடந்தது எல்லாருமே. நான் 300 ரூபா செலவில் குலதெய்வம் கண்டுபிடிக்கும்னு சொன்னவங்க கூட நடந்ததை தான் சொல்லுவான், நடக்க போகிறத சொல்ல மாட்டாங்க. கறியும் உப்பும் மஞ்சளையும் வச்சு சாமி கும்பிடுன்னு சொன்னவன் குலதெய்வம் வந்துடும்னு சொன்னவங்களும் நடந்ததை தான் சொன்னாங்க, நடக்க போகிறத சொல்லலை. எதை எம்பெருமான் அருளாசியோட அவங்க துணையோடு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். பட் என்னால் ஒன்றுமே இல்லை. பல விஷயத்தில் சொல்லியிருக்கேன். நான் என்பது இங்கே கிடையாது, அவன் என்பது தான் உண்மை. அவனெல்லாம் நான் ஏங்குறேன், அவ்வளோதான். அவன் இல்லைன்னா நான் இல்லை. நிச்சயமாக. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஆலயங்களுக்கு சென்று வந்து நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கும் சித்தர்கள் சமாதியில் போய் நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனை செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த சித்தர் சமாதிகளை குறிப்பிடுறாங்க. நான் விஷயங்கள் அதனுடைய உண்மைகளை சொல்லணும். பெண்களாக இருந்து நீங்கள் கோவப்படக்கூடாது. ஆலயங்களுக்கு போகும்போது முதல்ல தலையை பின்னல் போட்டு தான் போகணும். எதுக்காக தலை பின்னுறதுன்னா, அந்த 3 சடையை இழுத்து 3 பிரிவாக முடியை இழுத்து பின்னும்போது நாடி சீராகும், நாக்கில் வன்மங்கள் தெரியும். அந்த பேசுகிறது வந்து கோபக்கனலான வார்த்தையில் அக்னி நாக்கில் விளையாடும். கண்ணில் ஒவ்வொரு சக்திகள் பிறக்கும். அந்த சக்திகளை உடலியல் ரீதியாக வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த சடப்பின்னல். அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ தலையை விரித்து போட்டுட்டு அந்த சுடிதாரை போட்டு இப்படி வரும்போது சுடிதார் முந்தான அப்படியே வாரம் போகிற மேலெல்லாம் திருக்கி. இந்த தவிர தெய்வங்கள் மன்னித்து கொள்ளும், சித்தர்கள் மன்னிக்க மாட்டாங்க. சித்தர்கள் கோபக்கணலோடு இருக்கக்கூடியவர்கள். அவங்கள போய் நீங்கள் எந்த இடத்துலையும் தொந்தரவு பண்ணுங்க. 1 மணி நேரம் சித்தர் உங்களை பார்த்துட்டாங்கன்னா இந்த உலக சுழற்சி நின்றும். அப்போ அதனுடைய பாவங்கள் எல்லாமே நம்ம தான் அனுபவிக்கணும். சித்தர் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு சொந்த கதை சோக கதை, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். என்ன சொல்லணும்? திருவாசம் படிக்கலாம், இறைவன் புகழ் பாடலாம், சிவனை நினைக்கலாம், முருகப்பெருமானை நினைக்கலாம். பல பெண்கள் நம்மகிட்ட தொலைத்தொடர்பு மூலமாக பேசும்போது உடம்பு ப்ரெஷர் ஆகுது, அதிக மன ரீதியான குழப்பங்கள், நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் நாகரிகங்கிற ஒரு போர்வைகளில் முழுசாக முங்கிடுறதான் காரணம். பாரம்பரிய கலாச்சாரப்படி ஜடை பின்னி பூ வச்சு மனமுள்ள பூக்களை வச்சு கோவிலுக்கு போங்க. ஒரு 48 நாள் போய் பாருங்கள். உங்களுக்கு உணர்வுகள் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக எந்த நோய்களும் ஏற்படாது. உடம்பு அமைதிப்படும், மன அமைதி ஏற்பட்டு எந்த நோய்களும் இல்லாத ஒரு நல்ல மேன்மையான நிலைமைக்கு வரதை நீங்கள் உணரலாம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த தகவல் ஒரு தேவையான தகவல். அடுத்ததாக நம்மளுடைய இந்த குலதெய்வ படத்தை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குலதெய்வத்தை கோவிலில் தான் போய் வழிபடணும், வீட்டில் படங்களாக வச்சு வழிபடக்கூடாதுங்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கா? வீட்டில் வந்து வச்சு வழிபடக்கூடாதா? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவங்க பயணம் பண்ணுற வெஹிக்கிள்ஸில் வண்டிகளில் வச்சுருப்பாங்க, மொபைல் ஸ்க்ரீன் சேவரில் நிறைய பேர் வச்சு நான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு. மகாத்மா காந்திக்கு ஜெயிலில் இருக்கும்போது கொலை பண்ணணும்னு ஒரு எண்ண பரிமாற்றங்கள் அவருக்கு வந்துச்சு. அவர் சுயசரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். எதுக்காக அந்த கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, அந்த ஜெயிலில் இவருக்கு சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்த ஆள் வந்து கொலை குற்றவாளியா. அவன் கொலை குற்றவாளி வந்து அந்த சமையல் பண்ணும்போது, அந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் அந்த கொலை குற்றத்தினுடைய செஞ்சிட்டோமேங்கிற எண்ணத்தினுடைய வேகம் அதில் தான் சமையல் பண்ணுவானான்.
அந்த எண்ணங்களுடைய பரிமாற்றம் அந்த உணவில் ஏறி அந்த உணவினுடைய சாரம் அவரை சேரும்போது அவருக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்கு. அதே எண்ணங்கள் அப்படியே பிரதிபலிக்குது. அதே மாதிரி குலதெய்வ கோயிலில் சாத்வீகமான முறையில் அலங்காரங்கள் பண்ணி அந்த சுவாமியை வழிபாடு பண்ண தப்பில்லை. அது ஒரு கையில் ஆட்டுத்தலை, ஒரு கையில் அருவா, அது விதி. இது அந்த கோழியை அறுத்து ஆட்டுக்குட்டி வெட்டி அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை பண்ணி அதை சாமியை கும்பிட வச்சா அந்த மாதிரி படங்களை வைக்கக்கூடாது. அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணங்கள் வரும், நமக்கு அந்த துன்மார்க்கமான எண்ணங்கள் வரும். நீங்கள் சாந்த சொருபி அருள் பிரவாகத்தோடு அந்த இறைவனை நீங்கள் எங்கே வேணாலும் அவங்க நெஞ்சில் கூட பச்சை குத்தலாம், ஒன்றும் தவறில்லை. சுவாமியை பார்க்கும்போது பார்த்துட்டு வெளியே எங்கேயும் போகிறது, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறது, அதனால் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. வீட்டில் அழகாக வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆனால் சாந்த சுரூபமாக இருக்கும். ஓகே, கோவத்தை தூண்டுற மாதிரியான படங்கள் வேண்டாம், சாந்தமாக இருக்கிறத இது பண்ணலாம். நம்ம வெளியில் போகும்போதும் மொபைல்லையும் வச்சு வழிபடலாம், அதனால் எந்த குற்றமும் கிடையாது. பொதுவாக படம் எடுக்கிறது தவறுங்கிற ஒரு காலங்கள் மாறி இன்றைய காலத்தில், ஏன்னா அந்த கோவிலில் மூலவரெல்லாம் நிறைய பேர் இப்போ ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறது. ஆகமவியில் படம் எடுக்கக்கூடாதுங்கிறது எதற்காக எடுக்கக்கூடாதுன்னா, மக்கள் வந்து பலபடி கோயில் போக மாட்டான். ஒன்று ஃபோட்டோவையே பார்த்துப்பாங்க, எங்கும் இருக்கும் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொன்ன மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன அர்த்தங்கள் வேறு, ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேறு. அதனால் அகமதியில் அதை எடுக்கக்கூடாதுட்டான். ரெண்டாவது, அந்த அருள் பிரவாகம் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் பாதிப்பு ஏற்படும். இப்போ அரசே அதை எடுத்து படம் போட்டு விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கு. அந்த வழி தானே அந்த அரசாட்சி பண்ணக்கூடிய மக்களும் இருப்பாங்க. இப்போ அதாவது இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, அடிக்கடி வர முடியாதவங்க இந்த படங்களை வச்சு வீட்டில் பூஜிக்கலாம்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த சாமி வழிபாடு பண்ணி ஃபோட்டோ எடுத்து வழிபாடு பண்ணது தவறில்லை. மயிலாப்பூரில் ஒரு காலகட்டத்தில் படத்தை அந்த சுவாமியை படம் எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு வேலைக்காரன் வந்தான். நான் பிடுங்கி உண்டியலில் போட்டோம்னா, இது அவள் தான் ஒரு ஆள் அவன்கிட்ட சொன்னது. அந்த அங்கே உள்ள மயிலை சிலையை கொண்டு போகும்போது அவள் வந்து சொல்லலை, மரகத மயில் கொண்டு போகும்போது அவள் அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாள், அவள் சொல்லலை. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த சுவாமி மேலே கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்தோங்கிறதுக்காக அவள் வந்து அவங்ககிட்ட சொல்லி அவள் உடனே நான் போன பிடிங்கி உண்டியில் போட்டுறோம்ட்டான். அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கா அந்த கோயிலில் வேலை வைக்கலாம். ஆனால் அந்த மயில் போகும்போது யாருமே கண்ணும் கருத்துமா இல்லை. தேவ பிரசன்ன முறைகள் இருக்குது, அதில் வந்து உங்களுடைய அனுபவங்கிறது பெருசு. அதில் ஏதாவது ஒரு அனுபவத்தை நேர்களுக்காக சொல்லணும். ஊட்டி பக்கத்தில் பைகாரா மின்னலையம் இருக்கு இல்லையா, அந்த வட்டாரங்களில் மசினக்குடின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு வனதுர்க்கை அம்மன் கோவில் விரிவுபடுத்தணும்னு வந்தாங்க. அப்போ அந்த கோவிலில் உள்ள சிலை மாற்றம் செய்யணும், எங்கே அடிக்கலாம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் வீட்டில் தான் இந்த பிரசனம் பார்த்து சொன்னேன். அந்த கோவில் சிலை ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு, அதை சித்தர்கள் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் இடத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் மட்டும் போங்க போயிடுது. அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரு ஆள் போய் எப்படி சிலையை தூக்க முடியும்னு நினச்சாங்களோ, அந்த சொன்ன நேரத்தில் போகாததுனால அந்த சிலைகள் அந்த இடத்துல மண்ணுக்குள்ளே அப்படியே புதைஞ்சிடுச்சு, மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, அப்படியே உள்ளே போயிடுச்சு. இந்த விட்டலாச்சாரியார் படத்தில் சொன்ன மாதிரி இது அவங்களே பார்த்து என்கிட்ட வந்து சொன்னது. ஆனால் அதே இதில் இன்னொரு பிள்ளையார் சிலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளையார் சிலை அங்கே இருக்குது. இவங்க எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு சில சமூக விரோதிகள் அந்த சிலையை பின்னப்படுத்தியிருக்காங்க. விவரம் தெரிஞ்ச உடனே அதை எடுத்துடக்கூடாதுன்னு அந்த சிலை வந்து பிள்ளையார்பட்டியில் உள்ள சிலை மாதிரி அந்த சிலையை பின்னப்படுத்திட்டாங்க. அதனால் அதை எடுக்க இயலலை. இது ஒன்று. அதே மாதிரி சித்தர்களால் வழிபடப்பட்ட ஒரு சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவானுடைய சிலை. சனீஸ்வர பகவான் சிரித்த முகத்தோடு இருக்கிறது அங்கே தான், சிரிச்ச மாதிரி. ஆமாம். அந்த துர்க்கை கோவிலில் சித்தர்கள் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இடையூறாக பல மிருகங்கள் இம்சிக்கிற காலத்தில் சனீஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணி
அந்த இடத்துல சனீஸ்வரன் மூலமாக அந்த மிருகவதை வராமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த சனி பிரீத்தி உள்ளவங்கெல்லாம் அந்த துர்க்கையம்மன் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆலயத்துக்கு இவங்களால் முடிஞ்ச ஒரு கல் கட்டடமோ ஒரு பெயிண்டோ ஏதோ ஒரு உதவி பண்ணாங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளாசி பிரீத்தி அவங்களுக்கு சாந்தி வரும். ஏன்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை, சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு தடவை என்னை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள ஒரு கடைநிலை ஊழியர் தான் அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுறார். அவா இல்லை, இது அவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே போய் கற்பூரம் காமிச்சிட்ருக்காரு. வாசலில் புலி படுத்துருக்கு. ஆமாம், இவருக்கு பயம் கொடுத்துருச்சு. இருந்தாலும் என்னை இப்படி வச்சிருக்கேன்னு சொன்னோடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த புலி போயிடுது. அவரும் வந்துட்டார். இதை நான் கண்கூட நேரில் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த புலியை வனத்துறையர்கள் பிடிச்சி காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுருக்காங்க. சமீபம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவு அந்த முகல் லட்சணத்தை பார்த்தேன்னா சனினால அழகானதான். சனி ரொம்ப அழகு. அப்போ தான் சனி பகவானுக்கே சனி தசை பிடிக்குது. அதை நம்ம சொல்லதுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கோம். சனி பகவானுக்கே சனி தசை பிடிக்கும். அப்போ உலகத்தில் என்னை விட்டால் யாருமே கிடையாதுன்னு சுயம்பு லிங்கத்து மேலே போய் காலை வச்சு உலகத்திலே நான் தான் அழகு, ஒன்று அழகுன்னு பெருமைப்படுது. மமதை ஏறிடுது இல்லையா, ஒன்று அழகுன்னு பெருமைப்படுது அப்படின்னு சொல்லி சுயம்பு லிங்கத்து மேலே காலை வைக்கிறார். சுயம்பு லிங்கம்னா பூமியே எங்கே பார்த்தாலும் லிங்க வடிவம். அதில் ஒரு கற்செல்லாம் இங்கே இருந்திருக்கு. அது மேலே காலை வச்சுட்டு இவர் நினச்ச உடனே அது லிங்கமாக மாறுது. மாறின உடனே பார்த்து அந்த காலை திரிக்கிறார். அதனால தான் சனி ஊனக்காரகன் அப்படின்றாங்க இல்லையா, சனி முடவன்பாங்க. சனி உண்மையிலே பார்க்குறதுக்கு அந்த சொல்லுக்கு அழகுன்னு பேர். சனிங்கிற வார்த்தைகள் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு தேன் மாதிரி. அந்த சொல்லுக்கு அழகுன்னு பேர். அந்த அழகுக்கு மமதை ஏற்பட்டால் எப்படி மமதை ஏற்படுது? சனி பகவானுடைய ஆட்சி அவனுக்கு பிடிக்கும். உடனே அவருக்கு கால் பின்னப்படுது. உலகத்தில் சனி பிடிக்காத ஆள் யாருமே கிடையாது. நிச்சயமாக இல்லை. ஆமாம், அவன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப கூட இருக்கும், குறைய இருக்கும். நீ தர்மங்கள் செய்தால் அங்க பலகீனம் உள்ளவர்களுக்கு அன்னம் அளித்தால் இந்த இவருடைய பாதிப்பு குறையும். அது மாதிரி அந்த கோவில்களில் கெட்டுமானத்துக்கோ அங்கே ஒரு செங்கலுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவு அந்த கோவிலில் ஏதாவது உதவி செய்யுங்க. உங்களுக்கு அந்த நம்பர் வேணும்னா என்னை பார்த்து ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். அவங்களுக்கு பொண்ணாவோ பொருளாவோ உங்களுக்கு என்ன முடியுமோ, ஒரு பைசாவாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேக வேலைகளுக்கு என்னென்ன உதவி செய்தாலோ அந்த பலன் உங்களுக்கு கைமேல பலனாக கிடைக்கும். நிச்சயமாக. ஏன்னா நான் நேரில் பிரசன்னம் பார்த்த கோவில், அதில் உள்ள உண்மையை நான் சொல்கிறேன். வனதுர்க்கை கோவில், அது பரிவாரங்களுக்காக இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரத்தால் இப்போ கொஞ்சம் சங்கடம். அந்த பொருளாதாரத்தை எல்லா மக்களும் சேர்ந்து செய்யும்போது உங்களுக்கு அந்த பலன் கைமேல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக. அதுவும் சனி பகவான் ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு இருப்பார்னு சொல்லி ரொம்ப அந்த இடத்துல நிச்சயமாக நேர்கள் சனிக்கு கோயில் கிட்ட கொடுத்து வைக்கணும். கண்டிப்பாக சனிக்கு அவருடைய தாக்கம் நம்ம கிட்ட கம்மியாக இருக்கும். இல்லை, அதாவது தாக்கம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் பாதிக்காது. அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு இகழ்ச்சியை இப்போ அவரை பேசணும்னு வைங்க, பேசுவான். ஆனால் அவருக்கு நேரில் பேச மாட்டான். நேரில் பேசுறதுக்கு சனியினுடைய பயம் கொடுத்துரும். அந்த அவரை பேசும்போது அந்த பயமான எண்ண பிரதிபலிப்பை அந்த இறைவன் கொடுப்பார். ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கினார் இல்லையா, ஈஸ்வரனுக்கு நிகராக அந்த அருள் கிடைக்கும். அப்போ அவர் அந்த பயம் கொடுத்துருவான், பேச மாட்டான். அவர் போனதுக்கப்புறம் பேசுவான், ஆனால் அவருக்கு சுடாது. பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். இதுதான் பாதிப்பு கம்மி. அருமை. அந்த கோவில் ரொம்ப நல்ல ஒரு மரத்தடி தான் இருக்குது, அழகாக இருக்குது. சரி ஐயா, இந்த ஒரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா நேருக்கான ஒரு குலதெய்வத்தை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. தெரியாத இன்னும் பல விஷயங்கள், ஊட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரருடைய இந்த ஒரு கோவிலை பற்றி தெரியாத பல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நேர்களுக்கு இந்த பதிவும் ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்தது. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் ஐயா. நன்றி, வணக்கம்.
தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.